வணக்கம். கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதா ஜோ. மீண்டும் எழுத்தாளர் முன்னாள் முதலமைச்சர் என் அண்ணாதுரை அவர்களின் கதைகளிலிருந்து ஒரு கதை. இது 1968 எழுதப்பட்ட கதை. பொதுவாகவே கதைகள் அந்த காலத்துடைய பிரதிபலிப்பாக சிலது இருக்கும். காலத்தை விஞ்சி நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் சில கதைகள். பெரும்பாலும் சமூக சிந்தனை அதிகமாக இருக்கிற கதைகளும் குடும்பத்தில் நிலவர விஷயங்களை வச்சு கருத்தியலில் சிந்தனையில் முற்போக்குத்தன்மையுடைய கதைகளாக இருந்துச்சு. அதில் இந்த பாமா விஜயம் ரொம்ப முக்கியமான கதையாக எனக்கு தெரிஞ்சது. சரி, நம்ம இப்போ கதைக்குள்ளே போயிடலாம். பாமா ரொம்ப பொல்லாதவ, படித்த பெண். அதனால அவங்க அம்மா என்ன சொன்னாலும் குத்தம் கண்டுபிடிக்கிறான் அப்படின்னு அந்த ஊர் குளத்தங்கரையில் குப்பமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. எப்பவுமே எல்லாரும் இருக்கிறதுலேருந்து ஒரு பெண் தனிச்சு இருந்தாங்கன்னா அவங்க ஒரு பேசு பொருளாக இருப்பாங்க. இன்னைக்கும் அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஒரு ஆண் அப்படி இருந்தால் பேசு பொருள் ஆகுதோ இல்லையோ, ஒரு பெண் அப்படி இருந்தால் கண்டிப்பாக பேசு பொருளாகும். உடனே அவங்க அடங்காப்பிடாரி இல்லை திமிரு பிடிச்சவ அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பாமாவை பற்றி அப்படி என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. பாமா நல்ல அழகு, தங்க பதுமை மாதிரி. தன்னோட அம்மாவுக்கு ஒரே பொண்ணு, அப்பா கிடையாது பாவம். பாமாவோட புருஷன் எந்த சீமையில் இருக்கானோ தெரில, அத்தனை சொத்து வச்சுருக்காங்க அவங்க அம்மா. அவளுக்காக சேர்த்து வச்ச சொத்தை அப்படியே குருவி காக்கிற மாதிரி காத்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பாமாவோட கண்ணை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சினிமாவில் யாரோ அந்த தேவிகா ராணியாமில்ல, அந்த ஞாபகம் வரும் அப்படின்னு மறுபடியும் சொன்னாங்க குப்பம்மா. என்னைக்காவது பாமா குளத்துக்கு வந்தா எனக்கு ஒரு பாட்டு கவனத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க சொர்ணம். அப்படி என்னடி அம்மா பாட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க, சொல்றேன் அப்படின்னு. தாமரை பூத்த கொளுத்தினிலே முகத்தாமரை தோன்றிட வந்தனலே 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 பாமா வந்தனலே, எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொர்ணா. பாட்டை பார்த்தியா, ரொம்ப ருசியா இருக்குதே அப்படின்னு சொன்னாங்க எல்லாரும். ஆமா, சீக்கிரமா வீடு போனாதான் வீட்டில் சாப்பாடு ருசியா இருக்கும். இந்த குடத்தை எடுங்க எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி பாமா பேச்சை மாற்றி வேற ஏதோ ஒரு பேச்சுக்கு போய் எல்லாரும் குடங்களை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க. உள்ளபடியே பாமா யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. அவங்க சொன்னது ரொம்ப சரி, அவங்க அம்மா சொல்கிறது கூட சில நேரம் கேட்க மாட்டாங்க. பாமா எப்படி இருப்பாங்கன்னா, நடுத்தர உயரம், கண்ணை கவர சிவப்பு, காது வரைக்கும் நீண்ட செவ்வரி படர்ந்த சிங்கார கண்கள், கன்னங்கள் கண்ணாடி, புருவங்களோ யதனன் வில்லே அந்தளவுக்கு இருக்கும், கொவ்வை இதழ், ஆமாம் அவ்வளவு செக்க செவந்தைகள், முத்துப்பற்கள், அப்படியே கோமள வள்ளிக்கு இருக்கிற மாதிரியான முத்துப்பற்கள். அவை எப்பவுமே சில சமயங்களில் வெளியே தெரிஞ்சு காண்போரை மயக்கிட்டு மாயமாக மறைஞ்சு போயிருமா. இன்பத்தின் உருவம், இயற்கையின் சித்திரம், ஆனந்த ஒளி என்றெல்லாம் பாமாவை பற்றி புகழாதவர்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த ஊரில். அந்த சிற்றூருக்கு பாமா தான் தாஜ்மஹாலே. அந்த அளவுக்கு ஒரு பேரழகி. பாமாவுக்கு வயசு 18 இருக்கும். தகப்பனார் பாமா சின்ன பொண்ணா இருக்கிறப்பவே இறந்து போயிட்டாங்க. தாய் பாமாவை கண்டு பூரிச்சு தன்னோட வாழ்க்கையில் பாமாவை வளர்த்துறதே ஒரு பேரானந்தத்தோடு வளர்த்துட்டு வந்தாங்க. பாமாவுக்கு அழகு மட்டும் கிடையாது, அறிவும் அதுக்கு மேலே இருந்துச்சு. அறிவுன்னா அள்ளி அரசாணி மாலையும் நல்லதங்கால் புலம்பலும் அற்புதவள்ளி கதை இதில் படிப்போம்ல, அந்த மாதிரி கிடையாது. பகுத்தறிவு. பாவை பொன் போல இருந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவளோட அறிவு எப்படி இருந்துச்சுன்னா, பொண்ணு மாதிரி இருந்தால் கூட வைரம் மாதிரி இருந்துச்சா. அந்த அழகை விட அறிவு விஞ்சி நின்றுச்சான் அப்படின்னு சொல்லுவாங்க. அரச மரத்தை எதுக்கு சுற்றுறாங்கன்னு கேட்டா அப்படின்னா, குழந்தை வேணும்னு தான். ஏமா என்னம்மா சொல்கிற, அரச மரத்தை சுற்றினா எப்படிமா குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. பாமா ரொம்ப பொல்லாத பொண்ணு, புத்தகம் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் இப்படி இருக்கிறாளோ அப்படின்னு அவங்க அம்மா நினைப்பாங்க. அவங்க புரோகிதர் ஒருத்தர் பாமாவோட அம்மாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அவங்க எதை சொன்னாலும் கேட்பாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்குனாலும் ஜோசியம் பார்க்கணும் இல்லை புரோகிதர் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போவும் நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அப்போ அந்த ஊரோட புரோகிதர் யாருன்னா சுப்பையர். அந்த வட்டத்திலேயே எல்லா பணக்கார குடும்பத்தையும் அவர் பஞ்சாக்கத்துக்குள்ளேயே சுருட்டி மடிக்கி வச்சிருக்காருன்னு சொல்லலாம். எஸ்டேட் விஷயத்துலேருந்து, வீட்டில் எருமை வாங்குற விஷயத்துலேருந்து சுப்பு சாஸ்திரியை கலந்துக்காமல் ஒரு காரியம் நடக்காது. ஐயருக்கு அவ்வளோ செல்வாக்கு. காலையிலேயே குளிச்சுட்டு விபூதி பூசி பஞ்சாங்க கட்டையை கக்கத்தில் வச்சுக்கிட்டு ஐயர் வெளியே கிளம்புனா வீடு திரும்பி வரும்போது 12 மணிக்கு மேலாயிரும். மடியில் 2 3 பணமும் கொண்டு சேர்த்திடுவார். கமலம், அடி கமலம், அம்மா அடி கமலம், தூங்கிட்டியா அப்படின்னு கதவை தட்டுவார். 25 வயசான அவருடைய ஒரே மகள், அந்த மகளும் விதவையானவங்க, அவங்க தான் கதவை திறப்பாங்க. பாமாவை பற்றி சிங்காரவேலு பிள்ளை கேள்விப்பட்டிருக்காரு, பார்த்துருக்கிறாரு.
சந்தப்பேட்டை ஜமீன்தார் சிங்காரவேலுக்கு வேலருக்கு பாமாவோட பேச்சை எடுத்தாலே அப்படியே காயக்கல்ப சாப்பிட்ட மாதிரி இருக்குமா. எப்படியாவது இந்த பாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுமே அப்படின்னு நினைப்பாராம். அவங்களோட எண்ணம் போலவே அவங்க சிங்காரவேலூரோட மனைவி வைசூரிங்கிற ஒரு நோய் வந்து மாண்டு போறாங்க. அந்த எண்ணத்துல இருந்துட்டு இருக்கிற அந்த நேரம் பார்த்து மனைவி இறந்து போனது இவருக்கு தோதா போச்சு. இவருக்கு 40 வயசு ஆயிடுச்சு. ஆனாலும் பாமாவை கட்டிக்கணும் ஆசை. பாமா வேற சின்ன பிள்ளை. தனக்கு மனைவியா இருந்தா எப்படி இருக்கும், இந்திரலோகத்திலேயே இல்லாத ஆனந்தமா நம்ம வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. வழக்கப்படி அதை புரோகிதர்கிட்ட சொல்றாரு. குட்டி ரொம்ப அழகுதான், ஆனா பொல்லாத குட்டி. என் தலைய கண்டதும் அப்படியே என்ன கிண்டலும் கேலியும் பண்ணி ஒரு வழி பண்ணிரும். அவ அம்மாவுக்கு நல்ல பக்தி, அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு. 2 பக்கமும் நல்ல செல்வாக்காய்க்கலாம். இங்க கட்டி வச்சா அவங்க அம்மாவும் நல்லா வசதியா நடத்தி கட்டி வச்சு நினைப்பாங்க, இங்க சின்ன பொண்ணை கட்டி வச்சு நினைப்பாங்க. அதனால அப்படி நினைக்கிறாங்க. சாமி, அந்த அம்பிகைய நான் இந்த 50 வருஷமா மறந்ததில்லை. கும்பாபிஷேகம் ஒரு தடவை கூட செய்யாத விட்டதில்லை. பாப்போம் அம்பிகையின் அருள் வந்து எனக்கு இருக்குதான்னு அப்படின்னு சொல்லி அந்த சிங்காரவேலர் வந்து ஐயர்கிட்ட சொல்றாரு. ஏன்னா அருள் இருந்துச்சுன்னா பாமாவை கல்யாணம் பண்ணி வைப்பாரு அப்படிங்கிறதுக்காக. நாளைக்கு நானும் பேருக்கு ஒரு லட்சார்ச்சனை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே காசையும் வாங்கிட்டு போறாரு. வாங்கிட்டு போனதுக்கப்புறம் எப்படியாவது அந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்துறணும் அப்படின்னு அவருக்கு யோசனை. ஒரு நாள் சாயந்தரம் நேரம் சாஸ்திரி பாமாவோட தாயாருக்கு தூபம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. ஜாதக பலனை பற்றி சராமரியமாக சொல்லிட்டே இருக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து பாமா வந்துடுறாங்க. உமது ஜாதகத்தை கணிச்சதுல கமலா கல்யாணமான 2ஆம் மாதம் தாலி அறுப்பா அப்படின்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி பாமா கேட்குறாங்க. எல்லார் ஜாதகத்தையும் கணிக்கிறீல, என் ஜாதகத்தை கணிக்கிறீல, அது தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சிரிப்போட, அது விதிவசம், ஆண்டவன் கூத்து, நாம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதனால உனக்கு கல்யாணமானா ஒரு 2ஆம் தரமாக தான் கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்குது உன் ஜாதக கட்டத்தில் அப்படின்னு சொல்லும்போது அவள் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். ஜாதகமாவது கட்டமாவது அப்படின்னு சொல்கிறான். பாமா கமலாவை பற்றி சொன்ன உடனேயும் அவருக்கு துக்கம் தொண்டையை அடிச்சுது. அவரோட பொண்ணு நல்ல எலுமிச்சம்பழ நிறத்தில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு, ரொம்ப அழகான ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்து கொஞ்ச நாளே விதவையாயிடுறாங்க. அவளை நினைச்சாவே இவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். கமலா என்னோட தோழி, உங்கள் மகள்ங்கிறத விட என்னோட தோழி. அவள் விஷயத்தில் உங்களுக்கு இருக்கிறத விட எனக்கு ரொம்ப அக்கறை இருக்குது. நாளைக்கு மாலையில் 3 மணிக்கு நான் உங்களுக்கு ஒரு காட்சி காமிக்க போகிறேன். சாஸ்திரி வாழ், நீர் நைட்டு முழுசும் குத்து விளக்கு கடியில் உட்காந்து உமது பஞ்சாங்க கட்டையெல்லாம் புரட்டி புரட்டி பார்த்தாலும் நாளைக்கு என்ன காட்ட போகிற அப்படிங்கிறத உங்களால் கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு பாமா சொல்கிறான். அவள் என்னோட அருமை தோழி. அவளை நீங்கள் முற்றும் தெரிஞ்சுக்கவே இல்லை, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு போய் நாளைக்கு வாரும் உமது மனசில் முதல்ல மருண்டு பிறகு குளிரும் காட்சியை காண்பீங்க அப்படின்னு சொன்னோம். இவருக்கு என்ன பண்ணுறனே தெரியல. கப்பு சுப்புன்னு அடங்கி போயிட்டாரு. வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு. சாஸ்திரிகளுக்கு ஒன்றுமே புரியல. நல்லா வீட்டெல்லாம் கப்பு சுப்புன்னு பூட்டி வச்சுக்கிட்டாரு. என்ன நடக்க போதோ தெரியல, என்ன பண்ணி தொலை போகிறாலோ தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, கண்ணே பாமா, நான் இன்று பாக்கியசாலியானேன், உன்னை நான் என்றைக்குமே மறவேன் அப்படின்னு சொல்கிறா கமலா. உடனே பாமா சொல்கிறான், மறக்க மாட்டேன், நீ கண்டிப்பாக மறக்க மாட்டேன். ஆமாம், உனக்கு எப்பவுமே கேலி செய்கிறதா வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா அவ. தட்டில் பழங்கள்லாம் வச்சு அவள் கையில் கொடுக்குறான். பாமா பக்கத்து அறையில் இருந்த சாஸ்திரிக்கு ஒன்றுமே விளங்கலை. நட்சத்திர பலன், நாளிகை கணக்கு எல்லாம் போட்டு போட்டு பார்க்குறாரு. ஒன்றும் புரியல. என்னடா சனியன், எதுக்கு இவங்க என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க? இந்த பேச்சு கடையில் காம்போதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வேறு வந்துச்சு. என்னன்னே புரியலையே அப்படின்னு 2 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க அடுத்த நாள் என்ன நடக்க போகுதுங்கிற பற்றி. ஆனால் இவருக்கு எதுவுமே புரியாத பாஷையில் பேசுகிற மாதிரி இருக்குது. பேப்பர் எல்லாம் கூட போட்டுருவாளோ அப்படின்னு கமலம் கேட்ட உடனேயும், தடை இல்லாமல் பலான சாஸ்திரியின் மகள் ஸ்ரீமதி கமலத்திற்கும் சிவன் கோயில் நாதஸ்வர வித்வான் சுப்பிரமணிய பிள்ளைக்கும் சிறுத்த திருமணம் ஸ்ரீமதி பாமாவின் முயற்சியால் நடந்தேறியது. அதில் ஜில்லா முனிசிப் தோழர் கதிரேசன் அவர்கள் தலைமை வகித்தார் அப்படின்னு கொட்டை எழுத்துல போட்டோட வரும்ல அப்படின்னு சொன்னாங்க. அடி பாவி, குடிக்கெடுத்தையே குடிக்கெடுத்தாயே குடிக்கெடுத்தையே அப்படின்னு சொல்லி ஓன்னு அலற ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? அவங்க அப்பா தான், கமலத்தோட அப்பா தான் அலற ஆரம்பிச்சாரு. அவையோட பொண்ணை கூட்டிகிட்டு போய் பாமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறனே தெரியல. அடுத்த நாள் கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் ரொம்ப வருத்தமாக இருக்கிறாங்க. அவங்க ட்ரெயின் ஏறி ஊருக்கு போயாச்சு. பாமாவோட தாய் அதை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க. என்ன பாமா இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா, விதவைக்கு மனம் முடிச்சு வைக்கிற திறமை இருக்கிறத பார்த்து உனக்கு வருத்தமாக இருக்கான்? அப்படியெல்லாம் வருத்தம் இல்லை, அவருக்கு ஒரு வாழ்க்கை தான் கிடைச்சிது. ஆனால் ஊர் என்ன சொல்லும் அப்படி, ஊர் என்ன சொன்னால் என்னம்மா அப்படின்னு கேட்குறா பாமா. அதுக்கப்புறம் தனக்கு பிடிச்ச ஒருத்தரை அழைச்சிட்டு வந்து அம்மாட்ட காமிக்கிறான். உடை, நல்ல தோற்றம் எல்லாத்தையும் பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. யாரம்மா அது, என்ன ஜாதி அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா.
இவர் தானம்மா எனக்கு கணவராக வரப்போகிறவர், ஜாதி ஆண் ஜாதி தான், எனக்கு அவ்வளோதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாயோட கணத்தை அன்போட கிள்ளுறாங்க. நீ செய்யறது நேக்கு ஒன்றும் பிடிக்கல சொல்லிட்ட, அவ்வளோதான். நம்ம குலம் என்ன, நம்ம கோத்திரம் என்ன, அவா குலம் என்ன, கோத்திரம் என்ன எதுவும் தெரியாமல் இப்படி பண்ணப்படாதுடி. நான் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையம்மா, அதானம்மா உன்னோட ஆசை அப்படிங்கிறாங்க. அம்மாவால் எந்த பதில் சொல்ல முடியாது. போடி பொல்லாத சிரிக்கினி, நீ எப்படியோ சுகமாக இரு, பார்த்து மகிழ்றேனா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா. கமலாவும் தன்னோட கணவனோட கிளம்புன அந்த அன்னைக்கு நைட்டே பாமாவும் தன்னுடைய கணவனோட கிளம்பிட்டான்.